தப்பி தவறி கூட இந்த பாம்பு பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த பாம்புகளை மலைப்பாம்பு குட்டினும் அதே மாதிரி மண்ணுளி பாம்பு குட்டினும் நினச்சி பிடிச்சி அதுங்களால கடி வாங்கி பாதிக்கப்படுறாங்க. இதுதான் ரசல்ஸ் வைப்பர், அதாவது கண்ணாடி விரியன். சின்ன பாம்பு தானே, இதுக்கு விஷப்பற்கள் இருக்காது, அதை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடி வாங்குவீங்க. ஏன்னா எல்லா விஷப்பாம்புகளுமே விஷப்பற்களோட தான் பிறக்குது. இந்தியாவில் இந்த பாம்புங்களால் வருஷத்துக்கு 20,000 to 25,000 பேர் வந்து தங்களோட உயிரை இழக்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறுகளாக என்ன பாம்புன்னு தெரியாமல் போய் கடி வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் அது பாம்புங்களோட தப்பு கிடையாது. மனிதர்களை பாம்பு கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு எடுக்கிறோம். ஆனால் மனிதர்களால் கொல்லப்படுற பாம்புங்களை யாராவது கணக்கு எடுக்கிறோமா? அதுக்கு கணக்கே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பாம்புகளை வருஷத்துக்கு நம்ம கொண்டுட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன் இந்த மாதிரி பாம்புங்க நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாம்புங்களுமே குறைஞ்சி எல்லாமே ரேர் ஆயிடுச்சு. கடவுள் பேரை சொல்லி நாகப்பாம்பை மட்டும் காப்பாற்றிட்டுறோம் எப்படியோ, அதே மாதிரி மற்ற பாம்புங்களை காப்பாற்ற நினைக்க மாட்டோம் நம்ம தெரியல. எந்த பாம்பு உங்கள் வீட்டு சைடில் வந்தாலும் நல்ல ரெஸ்கியூருக்கு ஃபோன் பண்ணி அந்த பாம்புங்களை ரெஸ்கியூ பண்ணி விட்டுடுங்க. நன்றி.